கோகு சித்தர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க. ஒரு சில கேள்வி எங்களுக்கு இருக்கு, அதை நாங்க கேட்கிறோம். சொல்லுங்க. அது நீங்க எங்களுக்கு வந்து தெரியப்படுத்தினா நல்லா. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க வந்து இன்னைக்கு சிஎம் ஆயிட்டார் விஜய் சார். விஜய் சார் தான் 2026ல ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது எப்ப சொன்னீங்கன்னா 2024லயே நீங்க சொன்னீங்க. ஆமா, சரிங்களா? அப்போ எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா இப்ப நாங்க என்ன கேட்கணும்னா, எதை அடிப்படையா கொண்டு நீங்க அதை கேட்டீங்க? அந்த தகவலை எங்களுக்கு விஷயத்த சொன்னீங்க. இப்ப ஒண்ணும் இல்லையா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்த கூட்டம், அதாவது ஃபர்ஸ்ட் மாநாடு அவர் வச்சாரு. அந்த மாநாட்டுல அவருக்கு வந்த கூட்டம், அந்த கூட்டத்தை பார்த்து நிறைய பேர், நிறைய ஜாதகர்கள் நிறைய பேர் கணிச்சு விஜய் வந்து அப்படி வருவாரு இப்படி வருவாருன்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கவே இல்லை. அப்பதான் உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பயே அவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 2026ல ஒரு மாபெரும் கட்சி வந்து ஒண்ணு வந்து தமிழ்நாட்டுல வந்து புதுசா புதுசா வந்து ஆட்சி அமைக்க போது. அது வந்து ஒரு நடிகர், அவரும் விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தனமா அடிச்சு சொன்னது நம்ம தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலகாலமா வளர்ந்து வந்த கட்சி செயலிழக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். அதை நீங்க பார்த்துருப்பீங்க இந்த எலெக்ஷன்ல. ஸோ இது எல்லாமே நடந்தது. இது நம்ம வந்து ஜாதகம் பார்த்தோம் இல்ல குறி சொல்லி அப்படி இல்லை. நம்மளோட குருநாதர், அதாவது ராமதேவ சித்தர், அவரை வச்சுதான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோன்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவரோட ஆணைப்படி அவர் சொன்ன வார்த்தையை நம்ம வந்து சொன்னோம். அது இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடுவுல நிறைய சிக்கல்கள், நிறைய பிரச்சனைகள். அப்ப கூட எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய பேர் கேட்டாங்க, ஐயா நீங்க சொன்னீங்க விஜய் ஜெயிச்சிருவாருன்னு சொன்னீங்க, ஆனா ஜெயிச்சிட்டாரு, ஆட்சி அமைக்க மாட்டாரு போல இருக்கே, என்ன பிரச்சனை இது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்பயே நான் சொன்னேன், எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பா அவர் தான் ஆட்சி அமைப்பாரு, அவர் தான் சிஎம் 2026ல, வேற எந்த மாற்றமும் கிடையாதுன்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்துச்சு. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இது வந்து சித்தர் அருளிய வாக்கு மட்டும்தான், ஆமா, வேற எதுவும் ஜாதகம், தாந்திரிகம், மாந்திரிகம் இதை வச்சுலாம் நீங்க சொல்லல. அதாவது இப்ப நடுவுல அவருக்கு வந்து நிறைய இழுபறிகள் இருந்துச்சுல்ல. இப்ப நடுவுல ஜெயிச்சாரு, நிறைய இழுபறிகள், நிறைய தடைகள். அவர் உட்காருவாரா உட்கார மாட்டாரான்றது வந்து ஓட்டு போட்ட மக்களுக்கும் அந்த சந்தேகம் இருந்துச்சு. பாவம் அவருக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. நம்மள ஏன் இப்படி போட்டு அலக்கடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மன உளைச்சல்ல இருந்தாரு. அந்த நேரத்துல அவருக்கான ஒரு இதை நம்ம வந்து பண்ணோம். ஸோ அவருக்காக யாகம் தனியா வளர்த்தோம். அந்த யாகத்துல உண்டான பூஜை அவருக்காக செஞ்சோம். அதுக்கப்புறம் அவருக்கு தடைகள் நீங்கி ஒருத்தவங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்து இன்னைக்கு ஆட்சியிலே உட்காந்துட்டாரு, பதவி பிரமாணம் பண்ணிட்டாரு. அப்ப இது வந்து நீங்க சித்தர் சொல்லிதான் சொன்னீங்க. கண்டிப்பா கண்டிப்பா, நன்றிங்க. அடுத்த ஒரு கேள்வி, இந்த காலத்துல சித்தர், சாமி, பேய், பூதம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க மக்களை நம்ப வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு. அது உண்மையா இல்ல, இது இது உண்மையிலே இருக்கா இல்ல இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எங்களாண்ட எழுது. அதாவது கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சில சாத்தியக்கூறுகள் இன்னைக்கும் நம்ம கிட்ட இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவனுக்கு எந்த ஒரு இதுவும் தேவைப்படாது. ஆனா கடவுள் இருக்காருன்னு சொன்னா அதுக்கு உண்டான ஆதாரங்கள் நம்ம கிட்ட கண்டிப்பா கேட்பாங்க. எப்படி சொல்ற, கடவுள் இருக்காருன்னா எப்ப பார்த்த, எங்க பார்த்த அப்படின்னுவாங்க. ஆனா இது வந்து எல்லா அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம்தான் கடவுள் இருக்காரு அப்படின்றது. ஸோ அந்த மாதிரிதான் கடவுள் இருக்காரு அப்படின்னா தீய சக்திகள் கண்டிப்பா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது கருங்குட்டி இருக்கு, சாத்தான் இருக்கு, மோகினி இருக்கு, பிசாசு இருக்கு, எல்லாமே இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. கடவுள் இருக்காருன்னு நம்புறவங்க சைத்தானையும் நம்பியே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ அதை வச்சுதான் நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு இதோட பிரச்சனை என்னன்றது கண்டிப்பா தெரியும். ஒருத்தவங்க வந்து அதாவது சாதாரணமா சொல்லுவாங்க, வைத்த வலியும் தலைவலியும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லிட்டு. சோ இந்த பிரச்சனையில மாட்டினவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு தீய சக்தி இருக்குன்றதே தெரியும். தேவையான போதும் தேடி போகும்போதுதான் அதோட அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. நன்றிங்க. இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்கு. ஒருத்தவங்க, அதான் ஒருவர் பில்லி சூனியத்துல சிக்கி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதுக்கான தீர்வை எப்படி நீங்க கொடுக்குறீங்க? அப்படி இல்லையா, ஒருத்தவங்க வந்து இங்க நம்ம கிட்ட வந்து உட்கார்ந்துட்டாலே
அவங்கள பார்த்தோன்னே, அவங்க முகத்தை பார்த்தோன்னே நமக்கு வந்து என்ன பிரச்சனையில வந்திருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி அவங்க கிட்ட ஒரு சில அமானுஷ்ய சக்திகள் இருக்கு. அவங்க பின்னாடி ஏதோ ஒண்ணு பின்தொடருது. அவங்கள ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படின்னும் போது கண்டிப்பா அவங்க முகத்தை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சுப்போம். அப்ப நம்ம சொல்லுவோம். நீங்க இந்த பிரச்சனை தான் வந்திருக்கீங்க. இதான் உங்க குடும்பத்துல நடந்துகிட்டு இருக்குன்னு. அவங்களே சொல்லுவாங்க. இது எப்படின்னா, அதாவது தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க தட்டுன மாரி ஒரு ஃபீல் ஆகும். அதே மாரி தனியா உட்கார்ந்திருக்கும்போது, யாரோ அவங்க பேர் சொல்லி கூப்பிடுற மாரி தோணும். சோ இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கே தெரியும். அந்த அறிகுறிகள் அவங்களுக்கே தெரியும். நல்லா வீடு பிரகாசமா இருக்கும். திடீர்னு மொத்தமா ஃபியூஸ் போயிரும். டியூப் லைட் வந்து அடிக்கடி ஃபியூஸ் போகும். அதே மாரி கரு வண்டு வீட்டுக்குள்ள எப்பவுமே சுத்தி சுத்தி வரும். சோ இந்த விஷயங்கள்லாம் இருந்தாலே, அந்த வீட்டுக்குள்ள வந்து அமானுஷ்ய சக்திகள் உள்ள வந்துருச்சு, உள்ள இருக்கு அப்படின்ற ஒரு அறிகுறிகள் இருக்கு. சோ இது வந்து எல்லாமே முள்ளால தான் எடுக்கணுன்ற மாரி, இத வந்து ஒரு மாந்திரீக பிரச்சனைய, ஒரு செய்வினை பிரச்சனைய நம்ம இந்த மாந்திரீகம் மூலியமா தான் சரி செய்ய முடியும். அதுக்கு தீர்வு கொடுக்குறீங்க. கண்டிப்பா. நீங்க சித்தர் முறையில தீர்வு கொடுப்பது உண்மையா? இல்ல நீங்க ஒரு மந்திரவாதியா? அதாவது பிளாக் மேஜிக் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியா? இல்ல சித்தர் வழியில தான் நீங்க தீர்வு இல்லம்மா, கொடுக்குறீங்களா? அதாவது இப்ப நல்லது செய்றோம். இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு காப்பாத்துறோம், ஒரு நல்லது பண்றோம்னா, அது வந்து ஆன்மீக ரீதியில நம்ம பண்ணும்போது, அது வந்து சித்தர் வழிபாடு. சித்தர் முறையில பண்றது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நீண்ட நாளா உடம்பு சரியில்லாம படுத்திருக்காங்க. ஒரு வீட்டுக்குள்ள வந்து குலசாமி இல்ல. இல்ல. சோ இந்த குலசாமி எல்லாம் வர வைக்கிறது, குலசாமிய பூஜை பண்றது, அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு வந்து அதுக்குண்டான பூஜை பண்றது, அவங்களுக்கு மருந்து குடுக்குறது, வயித்துல இருந்து மருந்து எடுக்கிறது, எடுங்க. இது எல்லாமே சித்தர் முறையில பண்றது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதுலயும் வந்து ஒரு சிலர் வந்து ஆ செய்வினை கூட பிறந்தவங்க செஞ்சிருப்பான். ம். கூட கூட ப கூட படுத்தவங்க செஞ்சிருப்பாங்க. கூட பழகுனவங்களும் செஞ்சு பழகுனவங்க செஞ்சிருப்பாங்க. சோ நான் எல்லா வீடியோலயும் சொல்றது என்னன்னா, செய்வினை செய்றதுக்கு வந்து வெளியில இருந்து புதுசா யாரும் வர வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா உங்ககிட்ட இருந்து உங்க காசு, பணத்த அனுபவிச்சு, உங்க உங்களோட சந்தோஷத்த அனுபவிச்சவங்களால மட்டும் தான் உங்களுக்கு செய்வினை செய்ய முடியும். சோ இந்த மாதிரி செய்வினை கட்டுல மாட்டிக்கிட்டவங்க, செய்வினை பிரச்சனையில இருக்கிறவங்கள நம்ம வந்து மாந்திரீகம் மூலியமா மட்டும் தான் சரி செய்ய முடியும். சோ அந்த மாந்திரீகம் மூலியமா சரி பண்ணணும்னா, அதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து இந்த இது வழியா தான் செய்யணும். மாந்திரீகரா மாறி தான் செய்யணும். செய்ய முடியும். அதாவது அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா, அந்த தப்ப சரி முள்ளால பண்றதுக்கு தான் எடுக்கணும்ன்ற அவங்களால அவங்க மாரி வழியில போயிட்டு, அப்படிதான் இவங்கள வந்து நீங்க காப்பாத்தி மட்டும் விடுறீங்க. கண்டிப்பா. அதுதானே? அப்படிதான் சரிங்க. நன்றி. இன்னைக்கு சாமியே யாரும் நம்பாத காலத்துல, நீங்க ஒரு ஒரு நிறைய பேட்டியில குடுத்திருக்கீங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கருங்குட்டி நான் சொன்னா இது ஒண்ணா செய்யும் அப்படின்ற மாரி. அது ஒண்ண ஒண்ண வச்சு வேலை செய்வதா சொல்லுது. எந்த வகையில சாத்தியப்படும்? அதாவதுயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா, சாமிய நம்பாதவங்கன்றது வந்து அது வந்து ஆஸ்திகர்கள். ஏன்னா, எப்பயுமே வந்து நம்ம தமிழ் அகராதியில இந்துக்கள் வழிமுறையில ஆஸ்தி, நாஸ்தி இந்த 2 வார்த்தை வந்து புழக்கத்துல இருந்துச்சு. ஆஸ்தி அப்படின்னா, அவன் நெறைய சொத்துக்காரன், நெறைய இருக்கிறவன், அவன் நல்ல பலசாலி, அவன் வந்து சகல சகல சௌபாக்கியத்தோட இருக்கிறவன் ஆஸ்திகன். ஆஸ்தி. நாத்திகன் ஒண்ணுமே இல்ல. எத கேட்டாலும் விதண்டாவாதமா பேசுவான். அவன் வந்து தெருவுல பிச்சை எடுப்பான். அவன் வந்து எத கேட்டாலும் இல்ல, 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 இல்லன்னு ஒரு மாரி நெகட்டிவா பேசுவான். அவன் பேரு நாஸ்தி. சோ ஆஸ்திகன் வேற, நாஸ்திகன் வேற. சோ நாஸ்திகன் வந்து கடவுளே இல்லன்னு சொல்லுவான். ஆஸ்திகன் இன்னைக்கும் காலையில எந்திரிச்சோனே சாமி படத்துல போய் சாமிய கும்பிட்டுட்டு, அவனோட எல்லைக்குள்ள இருக்கிற சாமிய போய் வணங்கிட்டு, அதுக்கப்புறம் தான் அவன் தொழிலுக்கே போவான். சோ அதனாலதான் அவன் வந்து அந்த தொழில்ல வந்து மென்மேலும் வளர்ந்து ஆஸ்திகனா இருக்கான். ஒண்ணுமே இல்ல, இல்ல, இல்லன்னு சொல்றவன் கடைசி வரலும் எதுவுமே இல்லாமலே தான் இருப்பான். சோ அவன் நாஸ்திகன். அவன் நாஸ்தி. ஒரு விஷயம் இது என்னாச்சு? நாஸ்தியா போச்சுப்பா. அப்படின்னா ஒண்ணும் இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தம். சோ இந்த வார்த்தைகள் வந்து புழக்கத்துல இருந்துச்சு. இன்னைக்கும் அது வந்து நடைமுறையில இருக்கு. சோ கடவுள் இருக்காரு, இல்ல அப்படின்ற விதண்டாவாதம் நமக்கு தேவையில்ல. ஆனா கடவுள் இருக்காரு. நம்புனவனுக்கு கடவுள். நமக்கும் மேலான ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நம்பி இருப்பவர்க்கு பெருஞ்சாமி, அவன் நம்பாத பேர்களுக்கு வெறுஞ்சாமி.
சோ சாமி இருக்குன்னு சொன்னா அது சாமி, இல்லைன்னு சொன்னா வெறும் கல்லு. நம்ம வந்து சாமியா கும்பிடுறது நம்மளோட இது. ஸோ அந்த மாதிரி வந்து சாமின்னு ஒண்ணு இருக்கு, அந்த சாமி வந்து புழக்கத்துல இருக்கு, அந்த சாமிக்கு ஒரு பவர் இருக்கு அப்படின்றதுனால தான் எல்லாருமே கோயில்ல போய் சாமியை கும்பிடுறாங்க, கும்பிடுறாங்க. சாமியை வணங்குறாங்க. இப்ப வந்து கோயில்ல வந்து ஒரு 50 பேர் சேர்ந்து கும்பிடும் போது அந்த சாமின்னா சாதாரணமா சாமி இல்ல, அந்த சாமியை பேச வைக்கிறதுக்கு அந்த சாமிக்கு வந்து ஒரு பவர் கொடுக்குறது கீழே ஒரு எந்திரம் வைப்போம். ஸோ அந்த எந்திரம் வந்து நம்ம வேண்டுதல் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கும். செக் பண்ணிக்கிட்டு ஒருத்தவங்களோட குறைகளையும் தீர்க்கும். அப்படி தீர்க்கும் போது அப்படி தீர்க்கும் போது அந்த குறைகள்ல இருந்து அவங்க வந்து விடுபடுறாங்க. ஸோ அப்ப இந்த குறைகள்ல இருந்து விடுபட்டாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகள் தீரும். கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்புற எல்லாருக்குமே சைத்தான், ஜின்னு, குட்டி சாத்தான் இது எல்லாமே இருக்குன்னு கருங்குட்டி எல்லாமே நீங்க அதை சொல்ல மறந்துட்டீங்க. இல்ல எல்லாமே இருக்கு. சரி, நீங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சில சந்தேகம்லாம் இருக்கு. அதை கேட்டு தெரிஞ்சீங்கன்னா தான் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல வழி இருக்கும். இப்ப நீங்க எங்களுக்கு சொன்ன விஷயத்துக்கு நன்றி. நன்றி.